அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்களை பற்றிய விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் சுகாத்துகள், அறிவிப்பாளர்களில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள சுகாத் என்கிற புனைப்பெயரை பெறுகிற அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்ட நூற்களில் எந்தெந்த நூற்கள் மிகச் சிறந்த நூற்கள் என்பதான விஷயத்தை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அல் முஅல்லஃபாத்து ஃபில் லுஅஃபா, ஹதீஸ் துறை அறிஞர்கள் யாரையெல்லாம் லைஃபுகள், பலகீனமானவர்கள் என்பதாக, என்னென்ன காரணத்திற்கு அதை பலகீனமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை அந்த நூட்களில் சுட்டி காமித்திருப்பாங்க. இப்போ யாரையெல்லாம் ஹதீஸ் துறை அறிஞர்கள் லுஅஃபாக்கள் என்பதாக, பலகீனமானவர்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்களோ அந்த ராவிகளை பற்றிய வரலாறுகளை மட்டும் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிதாபுகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றிய விவரத்தை இன்று நாம் பார்க்கலாம். ஒஹிய கசீரத்துன் ஜித்தன் மிஸ்லுக்கு குத்துபுல் லுஅஃபா அலில், இது சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூட்கள் நிறைய இருக்குது. உதாரணத்திற்கு பார்த்தால் குத்துபுல் லுஅஃபா அலில் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே அல் லுஅஃபா என்கிற பெயரில் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறாங்க. இமாம் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இமாம் அல் உகைல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்காங்க. சஹீஹ் இப்னு ஹிப்பான் அந்த நூலினுடைய ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்காங்க. இமாம் அல் ஜௌஜானி அவர்களும் இதை எழுதியிருக்காங்க. இமாம் அஸ்தி அவர்களும் இது லுஅஃபாக்கள் சம்பந்தமாக எழுதியிருக்காங்க. வகைரகும் இம்மன் கானு அல் மர்ஜி வல் உம்தத்து ஃபி ஹாதல் ஃபன், இந்த ஹதீஸ் துறையில் எவர்களெல்லாம் கவனிக்கப்படுகிற மக்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இதில் இது சம்பந்தமாக நிறைய கிதாபுகளை அவங்க எழுதியிருக்காங்க. அந்த கிதாபுகளில் ஒரு வமின் அஹம் ஹாதில் முஅல்லஃபாத், இந்த முஅல்லஃபாத்துகளில் மிக முக்கியமான முஅல்லஃபாத்துகள் என்பதாக சொல்வதாக இருந்தால் ஒரு 4 கிதாபுகளை குறிப்பிடலாம். அதில் முதலாவது அல் காமில் ஃபில் துஅஃபா, இமாம் இப்னு உத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அபி அஹ்மத் அப்துல்லாஹ் இப்னு உத்தி என்று என்ன செய்வாங்க சொல்லப்படுவாங்க ரஹ்மத்துல்லாஹ், அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாபு தான் அல் காமில் ஃபில் துஅஃபா அப்படிங்கிற ஒரு கிதாப். லுஅஃபாக்கள் சம்பந்தமான பரிபூர்ணமான வரலாறு அடங்கிய கிதாப் என்பதாக தொகுத்திருக்கிறாங்க. இவர்கள் ஹிஜ்ரி 365 மரணம் அடைந்தவர். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிதாப் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தொகுத்திருக்கிறாங்க. ஜமஅ ஃபீஹி மா சபகஹு மின் அத்-தஅலீஃபி வல் ஆலாஃபி இலைஹா அஷ்யாஉன் லம் யஸ்பிக் இலைஹா, இதுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட கிதாபுகளில் என்னென்ன இருக்கிறதோ அவைகளையும், அவைகள் சொல்லப்படாத பல வரலாறுகளையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க. வஅவ்ரத ஃபீஹி குல்ல மன் தகுல்லிம ஃபீ வலவ் லம் யகுன் அல் கலாமுல் முஅஸ்ஸர், யாரை பற்றியெல்லாம் ஹதீஸுரை அறிஞர்கள் குறை கூறியிருக்கிறார்களோ அவர்கள் சம்பந்தமான வரலாறுகளையும் அவர்களை பற்றிய கருத்துக்களையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நூல் தான் இது அல் காமில் ஃபில் துஅஃபா அப்படிங்கிற நூல். இரண்டாவது என்ன அப்படின்னா அல் மீசானுல் இஅ்திதால் ஃபீ நக்திர் ரிஜால் அப்படிங்கிற நூல். இதை இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இந்த நூலையும் தொகுத்திருக்கிறாங்க. இது லுஅஃபாக்கள் சம்பந்தமான நூல். சுகாத்துகள் சம்பந்தமாக இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபு தத்கிரத்துல் ஹுஃபால் அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்திருக்கிறாங்க. லுஅஃபாக்கள் சம்பந்தமாக இந்த நூலை தொகுத்திருக்காங்க. மீசானுல் இஅ்திதால் ஃபீ நக்திர் ரிஜால் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நூலை தொகுத்திருக்கிறாங்க. اعتمد فيه على كتاب الكامل فصار على منهجه في إيراد كل من تكلم فيه, இதை ஒரு பரிபூர்ணமான ஒரு கிதாபாக என்ன செஞ்சிருக்காங்க இமாம் அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க. இதில் அவங்களுடைய பாணியில் எதையெல்லாம் கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு யாரை பற்றி என்னென்ன குறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கிதாபில் முழுமையாக என்ன செஞ்சிருக்காங்க தொகுத்திருக்கிறாங்க.
மூன்றாவது அல் முகன்னி ஃபில் துஅஃபா அப்படிங்கிற நூல். இந்த நூலையும் யார் தொகுத்திருக்காங்க அப்படின்னா இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இந்த நூலையும் தொகுத்திருக்காங்க. லோஃபாக்கள் சம்பந்தமாக அல் முகன்னி ஃபில் துஅஃபா அப்படிங்கிற நூலையும் இவங்க தான் தொகுத்திருக்கிறாங்க. இதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜமா ஃபீஹி மன் தகல்லம ஃபீஹி மின் ருவாத் அலா சபீல் இக்திசார் ஷதீத். இதுல மிக மிக சுருக்கமாக ஒரு ராவியை கொண்டு வந்துட்டு அந்த ராவி சம்பந்தமாக என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை மட்டும் வட்டுருக்கமாக சொல்லி இந்த நூலில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதுல மீசான் இஅ்திதால் அப்படிங்கிற அந்த நூலில் எந்த துஅஃபாக்களை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாத மற்றவர்களை பற்றிய சுருக்கமான வரலாறுகள் இந்த அல் முகன்னி ஃபில் துஅஃபா அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். நான்காவதாக லிசானுல் மீசான் அப்படிங்கிற நூல். இது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபாகும். அவ்ரத ஃபீஹி மின் ரிஜாலி கிதாபுல் மீசான் மல்லம் யذ்குருஹு ஃபி கிதாபி தஹ்தீப் அத்-தஹ்தீப் வ தக்ரீப் அத்-தஹ்தீப். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தஹ்தீப் அத்-தஹ்தீப் அப்படிங்கிற ஒரு நூலை என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு நூலினுடைய அத்தஹ்தீப் அப்படிங்கிற நூலை அவர்கள் தஹ்கீக் பண்ணி அதை வரிசைப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தக்ரீப் தஹ்தீப் அப்படிங்கிற ஒரு நூலையும் தொகுத்திருக்கிறாங்க. அதுல யாரையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாத மற்ற லுஅஃபாக்களை என்ன செஞ்சிருக்காங்கன்னா பலகீனமான அறிவிப்பாளர்களை இந்த நூலில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பிட்டு காமித்திருக்கிறார்கள் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்ப இந்த 4 நூல்கள், இந்த 4 நூல்களில் அல் காமில் ஃபில் துஅஃபா என்பது இமாம் இப்னு உத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்டது. இரண்டாவது என்ன அப்படின்னா மீசான் இஅ்திதால் ஃபி நக்திர் ரிஜால் அப்படிங்கிற நூலும் அல் முகன்னி ஃபில் துஅஃபா அப்படிங்கிற இந்த நூலும் ரெண்டுமே இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி. இந்த 4 நூல்களும் ருவாத்துகளில் யார் பலகீனமானவர்களாக இருக்கிறார்களோ அந்த ராவிகளை பற்றிய வரலாறுகள் மட்டும் இதில் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக வகைப்படுத்தப்பட்ட விஷயம் என்னன்னா அல் முஅல்லஃபாத் ஃபி ஸுகாத் வல் துஅஃபா. அந்த நூல்களில் சுகாத்துகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும், லுஅஃபாக்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி அந்த நூல்கள் எல்லாம் இருக்கிறது. அதுல எது முக்கியமான நூல்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.